ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, இந்த மருதபாண்டியை பற்றி பேசணும் இல்லைங்களா? அவரு சக்தி மாலை முதல்ல சக்தி மாலை அணிந்திருக்கும் காலத்தில் தான் இந்த சித்தாடலாம் நடந்ததுங்க. என்ன நடந்திருக்குது பாருங்க. அவர் வந்துங்க இப்போ தூத்துக்குடியில் ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு முதலாளி. அந்த முதலாளி மாற்று மதத்தை சேர்ந்தவர். அந்த கம்பெனியில் வேலைக்கு இருந்தார். அதனால் சக்தி மாலை போட்டிருக்கிறப்ப முழிச்சேபாடையில் போனால் அதை அவர் ஏற்றுக்க மாட்டார், வேலையை விட்டு முடுக்கி விட்டுருவார். அதனால் நம்ம மருதபாண்டி என்ன பண்ணார், சரி எதுக்கடா வம்பு, குழப்பத்தனத்துக்கு நம்ம இம்சம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த கம்பெனிக்கு உண்டான சீருடை போட்டுக்கிட்டாரு. ஆனால் இருந்தாலும் நெத்தியில் குங்குமம் வைக்கணும் இல்லைங்களா, அது வைக்கிறதுக்கு பயம், முதலாளி ஏதாச்சும் சொல்லுவானோ என்னமோன்னு. அதனால இங்கே கடுகை விட சிறிய அளவில் ஒரு குங்குமத்தை எடுத்துங்க தன்னுடைய சர்ட் பாக்கெட் இருக்குது பாருங்க, சர்ட் பாக்கெட் மேல் பகுதியில் ஒரு மூலையில் யாருக்கும் தெரியாமல் துளி முட்டை வச்சுக்கிட்டாருங்க. எப்படிங்க? கடுகை விட சிறிய அளவு அப்படி சர்ட் பாக்கெட்டில் மேல் பகுதியில் லேசாக அப்படி வச்சுக்கிட்டார். அவ்வளோதான். நம்மளும் வந்து குங்குமம் வச்சுக்கிட்டா அப்படின்னு இவருக்கு ஒரு திருப்தி. வேலைக்கு போனார், ஷிஃப்ட்டு முடித்தார், சாயந்தரம் வீட்டுக்கு வந்தார், ரூமுக்கு வந்து சட்டை கழட்டினார். சட்டை கழட்டி பார்த்தாங்க, சட்டனுடைய காலர் பகுதி இருக்குது பாருங்க, இந்த கழுத்து பகுதி, அது பூரா குங்குமமாக கொட்டி கிடக்குதுங்க. வலிச்சு எடுத்த 50 கிராம் குங்குமம் தாராளமாக சேரு. வச்சது எவ்வளோங்க? கடுகு அளவை விட மிகச்சிறிய அளவை வச்சார். இப்படி பார்த்தீங்கன்னா அம்மா சித்தாள் பண்ணுது. அது மாதிரி தினமும் நடந்துட்டு இருந்ததுங்களாம்மா. ஒரு சமயம் சரி அதை அந்த சட்டை துவைச்சா அதில் ஒரு சட்டில் அந்த படிந்த குங்குமமானது சட்டை பூரா பரவி இன்னும் சிகப்பாகவே இருக்குதுங்களாம்மா. பல முறை துவைத்தும் கூட அந்த குங்கும சிகப்பு மாறவே இல்லைங்களா நம்ம சக்தியில். எப்படி பாருங்க அம்மா சித்தாளர் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த முதல் வருடம் இவர் சக்தி மாலை அணிந்திருக்கும் பொழுது அம்மா இப்படியெல்லாம் இவர்கிட்ட விளையாண்டுருக்குது பாருங்க. இவர் போய் குளிச்சாருனாங்க, தலையில் தண்ணி ஊற்றின உடனேயுமே அப்படியே சிகப்பு கலராக தண்ணி உடம்புலேருந்து இறங்கி போகுங்களா. இவர் பயந்து போய் என்ன அடிக்கிட்டு போட்டுச்சா, ரத்தம் வருதான்னு தலையெல்லாம் தொடவி நல்லா செக் பண்ணி பார்த்தாங்க. அந்த மாதிரி காயமெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் அவர் தண்ணி மேலும் மேலும் ஊற்ற தலையில் அது குங்குமம் கரைஞ்சி எப்படி சிகப்பாக போகுமோ அதே மாதிரி அபிஷேகம் பண்ணி போகிற மாதிரியே அவர் உடம்புலேருந்து இறங்கி போயிட்டே இருந்தாங்களாமா. எப்படியெல்லாம் பாருங்கள் அம்மா சித்தாள் பண்ணிக்கிறாங்க சக்திகளே. அதனால் இங்கே இந்த சக்தி மாலை இருமுடி அப்படிங்கிறதுனாக்க மிகவும் உயிர்ப்பான விஷயம். எத்தனையோ நன்மைகளை நம்மளுக்கு சொல்லாமலே செய்ய வல்லது. அதனால் அனைவரும் சக்தி மாலை அணிந்து இருமுடி செலுத்த வேண்டும். சக்திகளே, அம்மா சொன்ன முறைப்படி நம்ம அதை செய்யணும். ஆமாங்க, சாக்த நெறி காட்டியபடி சக்தி ஆராதனை செய்தல் சாக்தமாகும், சாக்தனுக்கே இல்லை என்றும் திரேகதாக்கம். அம்மாசனோட ஏற்கிற சாக்தனுக்கு தான் திரேகதாக்கம் இல்லை. அம்மாசனோட கேட்காம நம்ம சொல்லிட்டு பண்ணால் கண்டிப்பாக திரேகதாக்கம் உண்டு. அதனால நம்ம நல்ல முறையில் அம்மா சொன்ன முறைப்படி இருமுடி செலுத்தும் சக்தியில். மேலும் சக்தியில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு இலவச இருமுடி நம்ம கூட்டிகிட்டு போகலாம் இல்லைங்களா? அது முடியும் இல்லைங்களா? ஓரளவுக்கு வசதியாக இருக்கிறவங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு இலவச இருமுடியை ஏற்பாடு பண்ணி கூப்பிட்டு வந்தீங்கன்னாவே அது மிகப்பெரிய எண்ணிக்கையில் மருத்துவத்தில் கூடுங்க. அதனால் அதுக்கு நம்ம எல்லாரும் மனமும் முயற்சி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சக்தி.